டே 7 ஐலாக்கு இன்னைக்கு பாத் எடுத்தாச்சு. நல்லா ஹேர் ட்ரையர் போட்டு நீட்டாக ஆக்கியாச்சு அதை. அப்புறமா பார்த்தீங்கன்னா கெனல் கிளப் ஆஃப் இந்தியா அப்ளிகேஷன் ஃபார் ட்ரான்ஸ்ஃபர் ரிஜிஸ்டர்டு டாகு, அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்தோம். இது அப்ளை பண்ணுறதுக்கே ஒரு பப்பிக்கு வந்து 1500 ரூபாலேருந்து 2500 ரூபா வரைக்கும் செலவாகுது. லிட்டர்மெண்ட்டு இந்த இருக்குது இல்லையா, லிட்டர்மெண்ட் ஃபார்ம் கெனல் கிளப் ஆஃப் இந்தியாவுக்கு அது கொரியர் அனுப்பணும். தென் நேம் ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணணும். ஐலா குளித்ததுக்கப்புறமா கொஞ்சம் பிரைட்டாக இருக்கான். அதை விட இன்றைக்கி ஐலாக்கு புதுசாக ஒன்று வந்திருக்குது எங்கள் வீட்டுக்கு. என்னென்னா பப்பிகள் விளையாடுறதுக்கு டாய்ஸ். போன்ஸ், அப்புறமா இது எல்லாமே என் பொண்ணு விளையாடுறதுக்காக ஆர்டர் போட்டு வாங்கிட்டோம். இது வந்து ஏற்கனவே என்கிட்ட இருக்குது ஒன்று, பட் இருந்தாலும் இன்னொன்று வாங்கி ஆர்டர் பண்ணிட்டேன். நெயில் கட்டர், ஹேண்ட் அதை வச்சு ஷெட்டிங் எல்லாமே வந்துடும். ஸோ இவ்வளவும் இன்றைக்கி வாங்கியிருக்கோம். ஒரே விளையாட்டு தான் ஐலாக்கு. இதில் வந்து ஒரு ஸ்பெஷல் இருக்குது. ஐலா ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக பார்த்துட்ருக்கு, என்னடா இது அப்படின்ட்டு, என்னென்னமோ கொண்டு வந்துருக்காங்கன்னு. ஆனால் இப்போ பப்பி கிட்ட அது கொண்டு போக முடியாது, வேறு ஏதோ பயப்படும், வேறு கடிச்சு ஏதாவது மிஸ்பிஹேவ் பண்ணும். ஸோ வேண்டாம், அப்படியே எடுத்து பெட்டிக்குள்ளே வச்சிடலாம். ஐலாக்கு சிக்கன் வாங்கிட்டு வந்தேன் வர்றப்போ தான். ஃபுல்லாக நெக் பீஸ் இந்த மாதிரி மொத்தமாக வாங்கிடுவேன். வாங்கி இது 1 kg. நல்லா அப்படியே தண்ணியை திறந்து விட்டு ஃபுல்லாக வாஷ் பண்ணி, தண்ணி போகிற அளவுக்கு வாஷ் பண்ணிவிட்டு, அந்த பிளட்டெல்லாம் போகிற வரைக்கும் கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு, அப்புறமா பார்த்தீங்கன்னா பொவி பூஸ்டர் ஒன்று ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தோம் பப்பீஸ்க்கு. அப்புறமா டிவார்ம் பண்ணணும், அது வாங்கி வச்சுக்கிட்டேன்னா எப்படின்னா அது கொடுத்துக்கலாம். இது வந்து பப்பீஸ்க்கு ஒவ்வொரு ட்ராப் கொடுக்க சொல்லியிருந்தாங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 290 வரும். மல்டிவிட்டமின் எல்லாமே வச்சுருப்பேன் நான். வந்து இது வாங்கிட்டு வந்து கொடுக்க போகிறேன், இன்னும் கொடுக்கல, பட் பார்ப்போம். சிக்கன் ரெடி ஆகிட்டே இருக்கு. அதில் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். 1 கிலோ அப்படியே போட்டால் அது பாட்டுக்கு அடித்து மாட்டிடுவார். காலையில் ஆர்சி, மதியம் கொஞ்சம் ஆர்சி வித் அந்த கிரேவி. சில நேரம் சாப்பிடல டயர்டாக இருக்குன்னா கிரேவி மிக்ஸ் பண்ணி போடுவேன், ஆர்சி கிரேவி. நைட்டுக்கு சிக்கன், ஏன்னா 2 hours ஒன்ஸ் அது ஃபீட் பண்ணணும். ஸோ கொஞ்சம் அதுக்கும் ஹெல்த்தியாக வேணுன்றதுனால பகலில் போட்டால் சாப்பிட மாட்டேங்குது சிக்கன் வெயிலுக்கு. ஸோ நைட்டு போட்டால் அது பாட்டு சாப்பிட்றோம். எதுவுமே ரைஸே நான் இது வரைக்கும் அதுக்கு போட்டதே கிடையாது.
ரைஸ் போட்டால் சாப்பிடவே சாப்பிடாது.